ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். நாம் இன்று 5 நிமிடம் பார்க்க போவது பிடல் காஸ்ட்ரோ. யார் இந்த பிடல் காஸ்ட்ரோ? உலகின் மிகப்பெரிய புரட்சியாளரும் போராளியாகவும் திகழ்ந்தவர் பிடல் காஸ்ட்ரோ. இவரை பற்றி நாம் கண்டிப்பாக ஒரு 5 நிமிடமாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் மிகப்பெரிய அமெரிக்கா அதிகாரத்தை எதிர்த்து கியூபா நாட்டிற்கு விடுதலை வாங்கி தந்த இந்த புரட்சியாளரை பற்றி கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து கேளுங்கள். கியூபா மக்களை அடிமைச் சங்கிலியிலிருந்து மீட்பதற்காக போராளியாக மாறி அங்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அந்நாட்டு மக்களுக்காக அதிபராக பணியாற்றியவர் பிடல் காஸ்ட்ரோ. ஆதிக்க நாடுகளுக்கு எதிராக போராடி தலைவணங்காமல் நிமிர்ந்து நின்ற தன்னிகரற்ற தலைவர் என்ற பெருமையை பெற்றவர்தான் பிடல் காஸ்ட்ரோ. அமெரிக்காவின் தெற்கு நுனியில் உள்ள புளோரிடாவிலிருந்து 140 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தீவுதான் கியூபா. அமெரிக்காவின் பரப்பில் 10ல் 1 பங்கு கூட இல்லாத குட்டி நாடுதான் கியூபா. இதன் தலைநகர் ஹவானா. கியூபாவின் அதிகாரப்பூர்வ மொழி ஸ்பானிஷ். கியூபாவில் கடந்த 1926ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர்தான் பிடல் காஸ்ட்ரோ. 1930ஆம் ஆண்டு கியூபாவில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி காரணமாக காஸ்ட்ரோ சண்டியாகோ டி கியூபா சென்று பள்ளி படிப்பை தொடங்கினார். பின்னர் 1945ஆம் ஆண்டு ஹவானா பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றபோது கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். கல்லூரி பருவத்தில் பிடல் காஸ்ட்ரோவின் அபாரமான பேச்சுத்திறமை வெளிப்பட்டது. கல்லூரியில் அவர் மாணவ சங்க தலைவர் பதவியை வகிக்கவில்லை. அவர் சில முறை மாணவர் சங்க தேர்தலில் நின்றும் ஜெயிக்கவில்லை. 1952ஆம் ஆண்டு அமெரிக்காவின் கைக்கூலியான பாடிஸ்டா கியூபாவின் ஆட்சியை கைப்பற்றினார். அப்போது குற்றம் சாட்டுகிறேன் என்ற பத்திரிகையை தொடங்கிய காஸ்ட்ரோ பாடிஸ்டா அரசின் தில்லுமுள்ளுகளை அம்பலப்படுத்தவும் புரட்சிக்கு மக்களை அணிதிரட்டவும் செய்து கொண்டிருந்தார். கொலம்பியாவில் லிபரல் கட்சி தலைவர் ஜார்ஜ் ஹெய்டான் என்பவர் படுகொலை செய்யப்பட்டதால் அந்த நாடே பற்றி கலவரங்களில் எரியத் தொடங்கியது. அந்த கலவரங்களில் முக்கிய பங்கெடுத்து கொண்ட பிடல் காஸ்ட்ரோ தெருக்களில் வீடு வீடாக சென்று அமெரிக்காவுக்கு எதிரான அறிக்கைகளை விநியோகித்தார். தொடர்ந்து பிடல் காஸ்ட்ரோவை பற்றி 2ஆம் பகுதியில் பார்ப்போம். அவரை பற்றி தெரிந்து கொள்ள அடுத்த பதிவை பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.